ரச்சிதா அவர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா அவங்க ஒரு சில சீரியல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ல ரச்சிதா அவர்கள் பெருசா எந்த ஒரு சீரியலும் பண்றது கிடையாது. ரச்சிதா அவர்கள் ஏன் சீரியல்ஸ் பண்றது கிடையாது, அவங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வந்து எல்லா ஃபேன்ஸ் மத்தியிலும் எழுந்துட்டு இருந்த நேரத்துல இப்போ லேட்டஸ்டா ரச்சிதா அவர்கள் ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிரஸ் மீட் எதற்கான பிரஸ் மீட் அப்படின்னா, அவங்க இப்போ லீடா வந்து ஒரு தமிழ் படத்துல நடிக்கிறாங்க. ஸோ அந்த படத்தோட பூஜை அண்ட் பிரஸ் மீட் தான் வந்து இப்போ நடந்திருக்கு. அதுல ரச்சிதா அவர்கள்ட்ட வந்து ஒரு சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அந்த கேள்விகளுக்கு ரொம்ப போல்டாகவும் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாகவும் ஒரு சில பதில்கள் கொடுத்துருக்காங்க. ரக்ஷிதா அவர்கள்ட்ட பிக் பாஸை பற்றி ஒரு சில கேள்விகள் கேட்கப்பட்டிருந்துச்சு. பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் வந்தவங்க எல்லாருக்குமே வந்து நிறைய பட வாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் வந்தால் நிறைய ஃபீமேல் ஆர்டிஸ்ட்க்கு வந்து பெருசாக பட வாய்ப்புகள் வரல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ரக்ஷிதா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பட வாய்ப்புகள் அப்படின்றது வந்து பிக் பாஸ்க்குள்ளே போயிட்டு வந்தால் நிறைய கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பிக் பாஸ் அப்படின்றது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு டேலண்ட் ஷோ மாதிரி. உள்ளே போயிட்டு உங்கள் டேலண்ட் நீங்கள் எக்ஸிபிட் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல லைஃப் லெசனை நீங்கள் உள்ளே கற்றுக்கலாம். அதுதான் பிக் பாஸை வெளியே. நீங்கள் சொல்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்தால் பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்கும் அப்படின்றது ஷுவரான விஷயம் கிடையாது. பட் ஒரு சிலருக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, அது எல்லாம் உண்மைதான். ஆனால் வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்தால் கண்டிப்பாக பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்ற விஷயம் கிடையாது. நீங்கள் நிஜமாலுமே டேலண்டடாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கமலஹாசன் வந்து உங்கள்கிட்ட சொன்ன விஷயங்கள் என்னன்னா, நீங்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் போனதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு பிக் பாஸ் வீட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கா அப்படின்னு அவங்கள்ட்ட ஒரு கேள்வி வைக்கப்பட்டது. ஆமாம், கமல் சார் வந்து எங்கிட்ட அப்படி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் போனதுக்கப்புறம் என்னோட டேலண்ட்டுக்கு எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் நான் கற்றுக்கணும், நான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அண்ட் பிக் பாஸ் விட்டுட்டு வெளியில் வந்து ஒரு சில ஆட்கள் வந்து இப்போ இண்டஸ்ட்ரியில் சக்ஸஸ்ஃபுல் ஹீரோஸாக இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்களோட டேலண்ட் மட்டும்தானே ஒழிய அவங்க பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் வந்ததுனால தான் அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிது அப்படின்னு கிடையாது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனால் நம்மளுக்கு ஃபேம் கிடைக்கும், நம்மளுக்கு டேலண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அடுத்த லெவல் போக முடியும் அப்படின்ற மாதிரி இந்த கேள்விகளுக்கு ரொம்ப காட்டமாகவே ஒரு சில பதில்கள் அவங்க கொடுத்துருந்தாங்க.